வணக்கம் யூடியூப் நண்பர்களே, தமிழ் ஷேர் மார்க்கெட் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா பேட் பேட்டர்ன் எப்படி ட்ரெண்டு ரிவர்ஸ் ஆகுது, பேரிஷ் ட்ரெண்ட் எப்படி ரிவர்ஸ் ஆகுதுன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி ட்ரா பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா, அந்த வேல்யூஸ்லாம் அப்படியே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வேல்யூஸ்லாம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள். ஓகேங்களா, சரிங்களா. இப்போ நம்ம நிஃப்டி 50 இப்போ அனலைஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஹவர்ஸ் சார்ட்டில் இருக்கும். இங்கே டூல் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குது. ஓகேங்களா, அந்த டூலை கிளிக் பண்ண பிறகு மேலே வருது பாருங்கள், XABCD. இதுதான் அந்த பேட் பேட்டர்னை ட்ரா பண்ணுறதுக்கு உண்டானது. ஸோ நம்ம இப்போ ட்ரா பண்ணலாங்களா. இப்போ இதை ட்ரா பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு நம்ம எங்கன்னா ஒரு இடத்துல டேப் பண்ணணும். டேப் பண்ணால் இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்த பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போது இதுதான் அந்த எக்ஸ்ன்ற பாயிண்ட்டு. அங்கேருந்து கீழே ட்ரா பண்ணணும். ஓகேங்களா, ஏ அப்படின்னு. ஓகேங்களா, அடுத்து இன்னொரு இடத்துல ஸ்க்ரீனில் டேப் பண்ணணும். டேப் பண்ணிட்டு பி கிடச்சிருச்சு. இந்த பியிலேருந்து மறுபடியும் மேலே கொண்டு போகணும். ஓகேங்களா, இப்போது அடுத்து சியும் கிடச்சிருச்சு. இப்போ அடுத்து சியிலேருந்து என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல மறுபடியும் கீழே கொண்டு போகணும். ஓகேங்களா, சி இப்போ கிடைக்கிது, சாரி பி கிடச்சிது. ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஏ கிடச்சிது, அடுத்து பி கிடச்சிது, இப்போது சி கிடச்சிது. இப்போ டிக்கு ட்ரா பண்ண சொல்லுது. இப்போ டிக்கே ட்ரா பண்ணியாச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணியாச்சு, ரஃபாக ட்ரா பண்ணியாச்சு. இப்போ இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இது மேலே இப்போ அப்படியே நான் இது மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, மூவ் பண்ணி என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா, இது மேலே கை வச்சவனும் அந்த பபுள்ஸ் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நான் இதை எடுத்துன்னு போயிட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டில் வைக்கிறேன். ஓகேங்களா, அடுத்து எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த மூவ் கொண்டு வரணும். ஓகேங்களா, அடுத்த மூவ் கொண்டு வரேன். ஓகேங்களா, அடுத்த மூவ் இங்கே வருது. ஓகேங்களா, சார்ட் ரெஃப்ரெஷ் ஆகுது. சரி, மறுபடியும் இப்போ அப்படியே கவனிங்க. இந்த வேல்யூஸ்லாம் அப்படியே நீங்கள் ஒரு தடவை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போது இதை அடுத்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு கொண்டு போகிறேன். அங்கேருந்து இந்த பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். சரிங்களா, இப்போது ஒரு பேட் பேட்டர்ன் ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரி, இப்போ பாருங்கள், எக்ஸ்லேருந்து ஏக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டை ட்ரா பண்ணோம். ஓகேங்களா, அந்த சப்போர்ட்லேருந்து என்ன பண்ணோம், பியை ட்ரா பண்ணோம். ஓகேங்களா, இந்த பியை ட்ரா பண்ணும்போது பார்த்திங்கன்னா நமக்கு இன்னொரு சப்போர்ட் லைன் நமக்கு கிடைக்கிது. ஓகேங்களா, பாருங்கள், கொஞ்சம் அப்படியே பொறுமையாக ஃபஸ்ட் நான் ட்ரா பண்ணி முடித்தேன். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது. ஓகேங்களா, அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா, இப்போ சரிங்க, இப்போது ஆல்மோஸ்ட் ட்ரா பண்ணியாச்சு. சரிங்களா, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இதை அப்படியே ஜூம் பண்ணுறேன். ஓகேங்களா, ஜூம் பண்ணுற பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இப்போது எக்ஸ்லேருந்து ஏக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அடுத்து ஏலேருந்து பிக்கு நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த வேல்யூ பார்த்திங்கன்னா 0.57 அப்படின்னு இருக்குது. பார்த்திங்களா, நம்ம ஆல்மோஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.382லேருந்து 0.50 இல்லை 0.7 தான் எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேங்களா, சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல், அதுக்கு அடுத்து கீழே இருக்கக்கூடிய சப்போர்ட் லெவல் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொன்னால் 0.382லேருந்து ஓகேங்களா 0.814 அப்படின்ற ஒரு வேல்யூ வரைக்கும் நம்ம சொல்லியிருந்தோம். இங்கே 0.378 தான் இருக்குது. ஓகேங்களா, அது இன்னும் கொஞ்சம் கூட நம்ம அதிகப்படுத்திக்கலாம். 0.38 ஓகேங்களா, 0.39 அந்த ரேஞ்ச் கூட. ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மேலே இருக்க பாருங்கள், இந்த A to X to D அந்த பாயிண்ட் எவ்வளோ சொல்லியிருந்தோம்னா 0.886 அப்படின்னு சொல்லலாம். இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 0.876. ஓகேங்களா, அதுவும் ஆல்மோஸ்ட் மேட்ச் ஆகிடுச்சு. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா
பிலேருந்து டிக்கு வந்து பாருங்கள் கோடு. அந்த கோட்டில் வந்து என்ன வேல்யூ இருக்கும் என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் பார்த்திங்கன்னா 1.618லேருந்து 2.618 அப்படின்ற ஒரு வேல்யூ இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்போ இங்கே 2.3 வேல்யூ வந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பேட் பேட்டர்னாக நம்ம ட்ரா பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது அடுத்து இந்த ஹவர்ஸ் சார்ட்டில் நிஃப்டி வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இடத்துல பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு 11,955 லெவலில் இருக்குது. அங்கேருந்து பாருங்கள் கிட்டத்தட்ட வந்து 12,000 லெவல் தான் அது. அங்கேருந்து அப்படியே வந்து டவுன் பண்ணுற மார்க்கெட்டை. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 500 பாயிண்ட் இறங்கியிருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ, 500 பாயிண்ட் 11,486 லெவலில் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பேட் பேட்டர்னுடைய வேல்யூ இப்போ வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சுட்டு இருக்கும். ஓகேங்களா? இதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் மெத்தடில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பேட் பேட்டர்ன். ஸோ இந்த மாதிரி அவங்க அந்த பேட் பேட்டர்ன் ட்ரா பண்ணதுனால, இங்கே பேட் பேட்டர்ன் க்ரியேட் ஆனதுனால என்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து ஷார்ட் போக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பத்தாவதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இந்த பேட்டர்ன் ட்ரா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நம்ம அந்த பாயிண்ட்டை ரஃபாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே வந்து மூவ் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா பிகினர்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருந்தீங்கன்னா அந்த பாயிண்ட்ஸ்லேருந்து அப்படியே அந்த சார்ட்லேருந்து அப்படியே டேரெக்டாகவும் அப்ளை பண்ணிக்கலாம். 2 வீடியோவும் பாருங்கள். பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரியுங்க. ஸோ இந்த வீடியோ என்ன குழப்பமாக இருந்தால் கூட கொஞ்சம் அங்கங்கே நீங்கள் வந்து 2-3 தடவை பாருங்கள். ஓகேங்களா? ஏன்னா அந்த கோஆர்டினேட்ஸ் வந்து நம்ம கொண்டு வர்றது வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோஸ் வந்து அங்கங்கே வந்து என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்க அப்படின்னா பேசாமல் இருந்திருப்பேன். ஏன்னா நான் அந்த பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும் இல்லைங்களா, அதுக்காக. ஓகேங்களா? சரி, பாருங்கள், பயன்பெறுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.